நம்ம இன்னைக்கு வீட்டிலலாம் பண்ணுற மாதிரி மட்டன் ஸ்டூ எடுத்து அதுலேருந்து வந்து குழம்பு பண்ணலாம். மட்டன் குழம்பு நான் வந்து அதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூ எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நான் ஒரு 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே சீரகம், சோம்பு, மிளகு 3 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம சாதம் அரிசி ஊற வைப்போம் இல்லையா, தண்ணி அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த வடித்தண்ணியில் இதெல்லாம் கொதிக்க வைக்க போகிறோம். மேக்ஸிமம் அது இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மல் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தண்ணி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நார்மல் தண்ணி எடுத்துக்கோங்க. இது இருந்ததுன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த தண்ணியை அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வந்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி, அதுக்கப்புறம் வெங்காயம், இது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மட்டன் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது கொதிச்சுட்டே இருக்கிறப்போ இதுக்கு தேவையானதை நம்ம அரைச்சி ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இஞ்சி பூண்டு 2 சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம வந்து சீரகம் எடுத்துக்கலாம். சீரகம் நம்ம முன்னாடி எடுத்து வச்சுக்கிற சீரகத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பையும் சேர்த்துட்டு அப்புறம் நம்மளோட மிளகு சேர்த்துக்கணும். மிளகும் சேர்த்துட்டு இது 3ஐயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நல்லா அரைச்சிட்டு அதை இந்த கொதிச்சிட்டு இருக்க மட்டனில் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம இதை பேஸ்ட் ஃபுல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். அப்போ வந்து ஸ்டூ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஸ்டூ ரெடி ஆகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 1/2 an hour ஆகும். ஸோ பொறுமையாக இதை வந்து அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து திரும்பி மூடி வச்சுருங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour ஆயிடுச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. நான் போட்ட தண்ணி ஒரு 1/4 பங்கு தண்ணி வந்து வெந்து ஆவியாயிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டூவை வெளியில் எடுத்துடலாம். இந்த ஸ்டூ வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு மட்டன் சூப் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சூப் குடிக்கிறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஸ்டூவை வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டுட்டு நீங்கள் குடிக்கலாம். ஸோ மேலே உள்ள இது மட்டும் அப்படியே இருத்து நான் வெளில எடுத்துடுறேன். இப்படி இந்த ஸ்டூவை வெளியில் எடுத்துடலாம். இதில் லைட்டாக பெப்பர் பவுடர் போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட அப்டேட்ஸ் உடனடியாக வரும்.